என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தேர்தல் வியூகத்துல 2026 தேர்தலில் வந்து 3 சவரன் நெல் நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா நான் வீடியோ தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 15-20 வீடியோ கிட்ட போட்டுருக்கேன். உங்களுடைய ஆதரவு அமோகமா இருந்துகிட்டு இருக்கேன். ஏற்கனவே நகைக்கடன் வச்சவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை இருக்கும். இனிமேல் நகைக்கடன் நமக்கு தள்ளுபடி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆவலா எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமா முக்கியமா ஒரு வீடியோ இந்த பதிவு பண்றது நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் நிறைய எனக்கு வேணும். கமெண்ட்ஸ்ல கொடுக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை நான் வந்து அதை தொகுத்து நான் வந்து சிஎம் செல்லுக்கு நான் அனுப்ப போறதா இருக்கேன். அதை விட குறிப்பா நம்மளுடைய அமைச்சர் பெருமக்களுக்கு நான் கொடுத்து நான் வந்து உங்களுக்கான சாதகத்தை நான் பண்ண போறேன். கண்டிப்பா நம்ம வந்து அமைச்சர் பெருமக்கள்கிட்ட செய்தி வருது. தமிழக மக்கள் எப்படி இருக்காங்க, எதை எதிர்பார்க்கிறாங்க, அடுத்த தேர்தலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தொடர்ல முக்கியமான சந்திப்பு நேரத்துல எல்லாம் வந்து அமைச்சர் பெருமக்கள் கேட்டிருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல. நெக்ஸ்ட் நான் அப்புறம் நான் சொல்லிடுறேன். ஒட்ட வெளிச்சமா நான் போட்டு உடைச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை வந்து தயவுசெய்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. அதை வந்து அமைச்சர் பெருமக்கள்கிட்ட வந்து நான் உங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, 2026 தேர்தல் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் தான் இருக்குது. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து தயார் நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம கடந்த முறை 2020 நான் சொல்லிட்டேன், இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும். 5 சவரன் நகைக்கடன் இருக்கும். யாருக்கும் தள்ளுபடி கிடைக்காது. எப்படி தகுதி உள்ளவங்க யாரு பிரிச்சு அலசி மேஞ்ச நம்ம யூடியூப் சேனல் இந்த தடவையை வந்து களத்தை எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட முன்னாடிதான் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த சவாலான இந்த செய்தியை வந்து இப்ப 1 இயருக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன். ஏன்னா கண்டிப்பா திமுக தலைவர் கலைஞர் செஞ்ச மாதிரி, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்ச மாதிரி அடுத்ததும் இந்த தடவை வந்து ஸ்டாலினும் உதயநிதியும் சேர்ந்து இந்த ஒரு சரித்திர வரலாற்றை வந்து செய்ய போறாங்க. அந்த சரித்திர வரலாறுங்கிறத விட மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சு அவங்க சந்தோஷத்துல இந்த சரித்திரம் படைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சோ தேர்தல் விஷயத்துல வந்து அவங்க எந்த இதுலயுமே சோர்ந்து போக கூடாது. வரக்கூடிய 2026 எந்த விதமான டிமாண்டு, எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம மக்களுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கூட அதிகப்படுத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆண்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்கலாமா, ஆண்களுக்கும் வந்து உரிமை தொகை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வீடியோவுல நான் பதிவு பண்ணக்கூடிய இந்த வீடியோ பார்த்து முடிச்சு உங்க கமெண்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். கேள்வியா கேளுங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க. குறைகளையும் சொல்லுங்க, நிறைகளையும் சொல்லுங்க. அவன் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்காக வந்து ராங் ரூட்ல நீங்க போயிட வேணாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோளை உங்க சகோதரனா வைக்கிறேன். ஒரே குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வச்ச நகைக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். நண்பர்களே, ஞாபகம் வச்சுங்க, தேர்தல் டிக்ளேர் பண்ணி எப்பெல்லாம் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சோ அன்னைக்கு முன்னாடியில இருந்து ஒரு 4 மாசம் முன்னாடி வச்ச நகைகளுக்கு மட்டும் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி வச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 2021 நகைக்கடன் வச்சவங்களுக்கு வந்து தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வச்சுட்டாங்க. நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வச்சவங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கல. ஏதோ பிசினஸ்க்காக வச்ச மாதிரியும் நகைக்கடன் தள்ளுபடிக்காக வச்ச மாதிரியும் அவங்க வந்து கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கலன்னு நான் வருத்தப்பட்டு அமைச்சர் பெருமக்களோட சிஎமோட செல்லுக்கெல்லாம் நான் வந்து மெசேஜ் அனுப்புனேன். நான் வந்து தகவலை அனுப்புனேன். இப்போ வந்து இந்த கமெண்ட்ஸை வந்து நான் உங்க அமைச்சர் பெருமக்களுக்கு ஒரு 2 பக்கம் 4 பக்கமும் 8 பக்கமும் 20 பக்கமும் நம்ம வந்து எடுத்து அனுப்ப போறோம். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல வந்து தெளிவா நீங்க கொடுக்கணும். அதன் அடிப்படையில பதில் வந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து பதில யார் பேரு எப்ப கொடுத்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு நீங்க பேசிருக்கீங்கிறதையும் நான் வந்து யூடியூப் சேனல் மூலமா உங்க நேமையை சொல்ல போறோம், ஊரியம் சொல்ல போறோம். முடிஞ்ச ஊரியம் நீங்க போட்டு அனுப்புங்க, பேர் ஊர் போட்டு அனுப்புங்க. நண்பர்களே, இதன் அடிப்படையில தேர்தல் வியூகத்துல வந்து 3 சவரன் நகை பிரகாசமா இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தான் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அரசு ஊழியர்கள் சொத்து இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு அப்படிங்கக்கூடிய நிபந்தனை எல்லாம் தளர்த்த போறதாகவும் சொல்லியிருக்கிற அடிப்படையில என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு மட்டும் அப்படியே போயிடாதீங்க. லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்க. சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் வந்து அமைச்சர் பெருமக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அது மட்டும் புதிய நண்பர்கள் யாருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.